இன்றைக்கி வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணுறோம். அதையெல்லாம் தாண்டி அடிஷ்னல் இன்கம்க்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தான் ரன் ஆகுதுங்கிறது பேசிக் காமன் மேன் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நீங்கள் டைரெக்டாக போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகிறதுக்கு கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டு மெண்டாரோட அவங்க மூலிமா நீங்கள் பண்ணுறப்ப இதில் வந்து ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்யூச்சரில் நான் வந்து நிறையா சம்பாதிச்சாலுமே அது என்ட்ரினால தான் நான் சம்பாதிப்பேன். ஏன்னா இவங்க கொடுத்த நாலேஜினால தான். வணக்கம், என் பேர் வந்து யுவராஜுங்க. ஈரோடு திண்டல் அந்த ஏரியாவில் வந்து நான் இருக்கேன். பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஈரோடு தாங்க. படித்ததுன்னு பார்த்தீங்கன்னா 12th வரையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருந்தாங்க. 11th 12th ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் வந்து பிகாம் படிச்சிருந்தேங்க. பிஜி வந்து எம்பிஏ மார்க்கெட்டிங் படிச்சிருக்கேங்க. என்னோடய நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஈரோட்டில் வந்து AAA பேட்டரி சொல்யூஷன்ட்டு பழையபாளையமில் ஒரு பேட்டரி ஷாப் வச்சுருக்கேன். எனக்கு வந்து ட்ரேடிங்கில் வந்து ரொம்ப நாளாக பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நான் வந்து கொட்டாக் செக்யூரிட்டிஸில் வந்து ஒரு அக்கௌண்ட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்க டைம்லாம் வந்து ஸ்டாக்ஸ்னால் என்ன, ஷேர் மார்க்கெட்னால் என்னங்கிறதெல்லாம் யூடியூப்பில் வந்து போட்டு செக் பண்ணி நிறையா லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் இன்ட்ராடேவும் நான் ட்ரை பண்ணேன். யாரோ ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு ஸ்டாக் வந்து பை பண்ணுங்கள், இது வந்து சீக்கிரமாக வந்து ஹைக் போகும், நல்ல ப்ராஃபிட் வரும்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி நானும் பை பண்ணுவேன். அது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டேஸில் வந்து நிறையா லாஸஸ் மட்டும்தான் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இருக்க டைமில் தான் வந்து எனக்கு என்ட்ரிஃபின் அகாடமி பற்றி இன்ஸ்டாவில் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு காமிச்சிட்டு, ஜஸ்ட்டு பின்னாடியே வந்து கீழே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா, சைன்இன் பண்ணுங்கிற மாதிரி எஸ் கொடுங்கிற மாதிரி காமிச்சிது. என்ட்ரிஃபினில் வந்து நான் ஜாயின் பண்ணேன். அதுக்கு வந்து டோட்டலாக ஸ்டாக் மார்க்கெட் 360ங்கிற கோர்ஸ் வந்து அவங்க அந்த கோர்ஸில் அவைலபிளாக இருந்துச்சு. அப்பயும் வந்து ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். கம்ப்ளீட்டாக கோர்ஸில் வந்து எல்லாமே கவர் ஆயிருங்கிறத அவங்க கைட் பண்ணவங்க வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எனக்கும் வந்து நான் தெரியும்னு நினச்சதை விட அதிகமாக பேசிக்ஸ்லேயே வந்து நான் நிறையா லேர்ன் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இதில் நிறையா இருந்துச்சு. நிறையா கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேட்டர்ஸ் வந்து இதில் இருப்பாங்க நமக்கு கைட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி மென்டார் வந்து நிறைய மென்டார் இருப்பாங்க. சில நாள் வந்து 10 மணியெல்லாம் ஆயிரும், ஈவினிங்கு 10 மணி வரையும் ஆனாலுமே அவங்க வந்துட்டு எல்லாத்தோட டவுட்டையும் வந்து கிளியர் பண்ணி தான் வந்து அந்த கிளாஸை வந்து அவங்க வேறு யாருக்கும் டவுட்டே இல்லையான்னு கேட்டுட்டு தான் அந்த டேவை வந்து அவங்க க்ளோஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எதெல்லாம் பார்த்து ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணுன்ட்டு அவங்க வந்து அழகாக கைட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக்கை வச்சு மேலே ஏறுது கீழே இறங்குறதுங்கிறத வச்சு நம்ம பை பண்ணுறதுக்கு அது பேக்ரவுண்டில் எப்படியெல்லாம் ஒர்க் ஆகிட்டுருக்குங்கிறத வந்து அவங்க வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு ப்ரைஸிங் வந்து நம்ம எந்த ப்ரைஸிங்கில் வந்து நம்ம வாங்கணும், எந்த இடத்துல ஒரு டிமாண்ட் இருக்குது, ஒரு சப்ளை அதிகமாக இருக்குது, ப்ரைஸ் ஆக்ஷன்ஸு, ட்ரெண்டு, இதெல்லாம் பற்றி வந்து அவங்க கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பேசிக்காக ஃபஸ்ட்டு கால்குலேஷன்லாம் பண்ணி வச்சுக்குவேன். நீங்கள் மார்க்கெட் வந்து எப்போ ஓப்பன் ஆச்சு, அதோட ஹை எவ்வளவு, லோ எவ்வளவு, அதோட பிவட் கால்குலேஷன், எந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கணும், எக்ஸிட் எடுக்கணும், இது எல்லாமே நான் முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி என்ட்ரியோட குரூப்பில் கேட்டுருவேன். நான் கால்குலேட் பண்ணது கரெக்டுங்களா, இதுதான் இன்றைக்கி சினாரியோவா, இல்லை நான் ஏதாவது தப்பாக வந்து நான் எடுத்துருக்கேனாங்கிறத கேட்டுருவேன். அவங்களும் ஒரு தடவை அக்னாலஜ் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டை மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். எந்த இடத்துல நமக்கு கரெக்டான என்ட்ரி வருதுங்கிறத மட்டும் வாட்ச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்ட்ரி பண்ணிவிட்டு எனக்கு தேவையான பேமெண்ட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் பண்ணிவிட்டு நான் அன்றைக்கே என் ட்ரோடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்குவேன். எங்கே வந்து நம்ம பை பண்ணோம், எங்கே பை பண்ணக்கூடாது, எங்கே ரிவர்ஸ் ஆகுது, இது எல்லாமே அவங்க கிளியராக சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னோடய லாஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அன்றைக்கி வந்து 10 ட்ரேட் பண்ணி ஒரு ட்ரேடில் ப்ராஃபிட் பண்ணி 9 ட்ரேடில் நான் லாஸ் ஆகிறேன்னா, இன்றைக்கி அதே ட்ரேடு 10 ட்ரேட் பண்ணேன்னா மேக்ஸிமம் 2 to 3 ட்ரேடு தான் நான் லாஸ் பண்ணுறேன். சார், என்ட்ரி அகாடமியில் வந்து வேலிடிட்டி வந்து 2 years வந்து கொடுத்துருக்காங்க. டெஸ்கார்டு வந்து லைஃப் டைம் சப்போர்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. அது போக எனக்கு லைஃப் டைம் வந்து அவங்க டெஸ்கார்டில் வந்து என்ன டவுட்னாலும் கிளியர் பண்ணுறதுக்கு மென்டார் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ வரையும் என்னோடய டவுட்டை வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதிகபட்சம் ஒரு 10 minutesல வந்து அவங்க ரிப்ளை போட்டுறாங்க. ஏன்னா மென்டார் வந்து நிறைய பேர் இருக்காங்க. என்ட்ரியில் வந்து இஎம்ஐ ஆப்ஷனும் பண்ணி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபண்ட் இல்லைங்கிறவங்களும் இஎம்ஐ போட்டுனாலும் என்ட்ரியில் நீங்கள் படிங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இவங்க கொடுக்குற கோர்ஸு, இவங்க கொடுக்குற மென்டாரிங் 100% மேலே ஒர்த்து தான். அதனால் நீங்கள் டைரெக்டாக போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகிறதுக்கு கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டு மென்டாரோட அவங்க மூலிமா நீங்கள் பண்ணுறப்ப இதில் வந்து ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபுல்லாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கும் என்ட்ரி தான் மிக முக்கிய காரணம். கண்டிப்பாக என்ட்ரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி கடன் நான் பட்டிருக்கேன்னு தான் சொல்லலாம். என்ட்ரிஃபின் அகாடமியில் நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணலாம்.
கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு அடிஷ்னல் இன்கமாக இருக்கும். நிறையா லேர்னிங்கும் நீங்கள் கற்றுக்கலாம். இது வந்து இன்றைக்கி படித்து முடிச்சுட்டு இன்னையோட போகாது. இது நீங்கள் லைஃப் டைமுக்கு ஃப்யூச்சரில் ஏஜே அதிகமானாலும் பணம் பண்ணுறதுக்கு உண்டான விஷயம். இதில் வந்து நம்ம நிறையா கற்றுக்கலாம்.